காயத்ரி நமக்கு கிடைக்கணும்னா அந்த சூர்யா உயிரோட இருக்கவே கூடாது. அந்த சூர்யா சாகணும். மாமா முத்தையா, இன்னையோட உன்னை பிடிச்ச சனியா ஒழிஞ்சுதுப்பா. முத்தையா தம்பிக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே பிடிச்ச 7.5 சனி அது. இப்ப நம்மள விட்டு ஒழிஞ்சிடுச்சு. இனிமே நம்ம குடும்பத்துக்கே நல்ல காலம்தான். எனக்கு நல்ல காலம்னா என் புள்ளைக்கு ஏத்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வராளோ அன்னைக்கு தான் எனக்கு நல்ல காலம். அதுதான் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணா, அம்மா சொன்னது புரியுதா? கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துடலாமா? என்ன முத்தையா, டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்ப எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. சம்மதம்னு சொல்லு. மகாராணியாட்ட ஒரு பொண்ணை உனக்காக நாங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். சம்மதம் கூட என்னால இப்ப பழிச்சுன்னு சொல்ல முடியலம்மா. ஏன் மாமா? ஒரு தடவை கொதிக்கிற பாலில் வாயை வச்சு சுட்டுக்கிட்ட பூனை அதுக்கப்புறம் பாலை பார்க்குறப்பெல்லாம் அதை குடிக்கணுங்கிற ஆசையை விட அதில் சுட்டுக்க போகிறோங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குமா. அந்த நிலைமையில் தான் இப்போ நான் இருக்கேன். முத்தையா, ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக எல்லா தடவையும் தப்பு நடந்துரும்னு நினைச்சு பாக்குறது சரியில்லை. கடவுள் ஒரே விஷயத்துக்காக ஒருத்தரை 2 தடவை தண்டிக்க மாட்டாரு. அண்ணா, உண்மையை சொல்லுங்க. கல்யாண ஆசை இல்லைன்னு பொய் சொல்லாதீங்க. ஹே, ஆமா மாமா, ஜெகன் சொல்றது உண்மைதான். கல்யாண ஆசை இருக்குன்னு உங்க முகத்திலே சந்தோஷம் தெரியுது. இந்த சந்தோஷத்தோடவே சம்மதம்னு சொல்லிடு முத்தையா. அண்ணா, சம்மதம் சொல்லுங்கண்ணே. சம்மதம் சொல்லு முத்தையா. சொல்லுங்க மாமா. முத்தையா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சம்மதம்னு சொல்லு. ஹலோ, அப்படியா? எந்த இடம்? சரி, ஓகே, நான் உடனே வரேன். வைங்க. என்னப்பா? நான் அர்ஜென்டா கிளம்பணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். முத்தையா, என்னம்மா? எதுக்கு அண்ணி இப்ப கவலைப்படுறீங்க? முத்தையா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதி பண்ணி. இந்த வீட்டுல கெட்டி மேல சத்தம் சீக்கிரமாவே கேட்கும் அண்ணி. சார் வாங்க சார். என்னாச்சு சார்? இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு பேசுனாங்க. அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே யாரோ அடிச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நான் இங்கே வந்துட்டேன். உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. வெப்பன்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது சார். அதனால தான் நான் வெளியே அடிக்கிறேன் சார். அந்த பொண்ணு பேசுகிற நம்பருக்கு நீங்கள் திரும்ப ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? பண்ணேன் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. ஓ, கடத்தினவங்க அசந்த நேரமாக பார்த்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருப்பா போல இருக்கு. சரி, நீங்கள் இங்கே இருங்க, நான் உள்ளே போய் பார்க்குறேன். சார் தனியாக போகாதீங்க, நானும் கூட வரேன். இல்லை, நீங்கள் இங்கே இருங்க சார். ரிஸ்க்கு சார், நானும் வரேன். நான் சார் பார்த்துக்கிறேன்.
யாரு? பயப்படாதீங்க, போலீஸ் தான். பயப்படாதீங்க. வாங்க. ஏம்மா, யாரும்மா நீங்க? யாரு கடத்துனாங்க? எதுக்காக உங்களை கடத்துனாங்க? இப்ப எதுக்காக அழறீங்க? அழாதீங்க முதல்ல. உங்களுக்கு தான் ஒன்னாகலையே, பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சுல்ல. தைரியமா பேசுங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஹலோ, நீங்க யாரு? உங்க முகத்துல இருக்க துணியை முதல்ல கட்டிட்டு தெளிவா பேசுங்க. நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், முகத்துல இருக்க துணியை முதல்ல எடுங்க. ஏய், என்ன ஏசி சார், பாவம் ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து போயிட்டீங்க போல இருக்கு. ஏய், இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அப்படியா? அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமோ செஞ்சு காட்டு. அடி! ராஸ்கல், உனக்கு எனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லடி? அப்புறம் எதுக்கு நடிச்சு நீங்க வர வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு டிராமா பண்ணி என்கிட்ட டைவர்ஸ்க்கு கையெழுத்து வாங்கினல, உன்கிட்ட தோத்து போயிட்டதா எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் உன்னை கொஞ்சம் அலக்கழிச்சு பார்க்கணும்னு நினைச்சேன், டென்ஷன் ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சேன். சும்மா சும்மா ஒரு டிராமா போட்டேன். ஏய், ஏய், என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டேன்ற திமிர்ல இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காத. பண்ணுனா என்னடி பண்ணுவேன்? இந்த துர்கா பத்ரகாளியா மாறுவா. நீ எதா வேணாலும் மாறிட்டு போ, நீ கேவலப்பட்ட ஜென்மம் தானே. 6 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட 1000 பணம் காசு இருந்தாலும் சொத்து பத்து இருந்தாலும் உன்னால சொந்த ஊருக்குள்ள வர முடியுமா? இப்ப நீ இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா கூட இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி விடுவாங்க. அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? கோயில் நகையை திருடிட்டு அதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்தவனோட பொண்ணு தானே நீ. ஏய், இன்னொரு தரம் இந்த மாதிரி வர வச்சு டிராமா எல்லாம் பண்ணுன உன்னை 1 மினிட் எல்லாம் போக மாட்டேன். என் ரியாக்ஷனே வேறவா இருக்கும். ஜாக்கிரதை. ஒண்ணு ஆகாதுமா உன் பொண்ணுக்கு. யாராவது போய் சீக்கிரம் சாவி வாங்கிட்டு வாங்க. ஆமா, சாவி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. பவித்ரா, அழாத பவித்ரா. அம்மா இங்க தான் இருக்கே, பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது பவித்ரா. அம்மா என் பொண்ணு. எங்க நிறுத்துங்க. என்னம்மா? யாராவது என்னன்னு தெரியல, கோயில ஒரே கூட்டமா இருக்கு. பவித்ரா, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சீக்கிரம் போய் யாராவது கூட்டிட்டு வாங்க, போங்க. தம்பி, குழந்தை விளையாடிட்டு இருந்தது உள்ள மாட்டிக்கிச்சு. சாவி வேற இப்ப இல்ல, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க அம்மா வேற அழுதுகிட்டே இருக்கா. என் குழந்தை உள்ள மாட்டிக்கிச்சு, எப்படியாச்சும் காப்பாத்து. இருங்கம்மா. பவித்ரா, அம்மா எங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. குழந்தை, அம்மா குழந்தை தனியா இருக்கே உள்ள. ஐயோ, மா, நீங்க அழாதீங்கம்மா. அதான் சாவி எடுத்து வர போயிருக்காங்கல்ல. நீங்க அழறத பார்த்தா குழந்தையும் பயத்துல அழும். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. பாப்பா அழாத, திறந்துறோம் இரு. அழாம தைரியமா இருங்க. தம்பி, சீக்கிரம் போய் சாவி வாங்கிட்டு வர சொல்லுப்பா. இப்ப என்ன பண்றது ஜெகன்? என்னங்க சாவி கிடைச்சதா? இந்த சாவி எடுத்து வந்து சாவி எங்கண்ணே? சாவி இல்லப்பா, நிர்வாகி வெளியே போயிருக்காரா? அவர் போனா
இல்லைன்னா என்னங்க சாவி வாங்கிட்டு வர வேண்டியதானே? சாவியை கையோட எடுத்துட்டு போயிட்டாராம்ப்பா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க பண்றது? அழாதீங்கம்மா. யாராவது குழந்தைய காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்களேன். ஐயோ என் பவித்ரா, ஜெகன், நீங்க ஏதாவது இப்ப பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண சொல்றோம்மா? இங்க பாருங்க, உங்களால இந்த மாதிரியான பூட்டு திறக்க முடியாதா? பவித்ரா, பவித்ரா, யோசிங்க, உங்களால முடியும். ப்ளீஸ். பவித்ரா. என்ன ஜெகன் யோசிக்கிறீங்க? உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? பவித்ரா, ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டுங்க கடவுளே. ஐயோ அம்மா, என் குழந்தை. யாராவது காப்பாத்துங்க என் குழந்தைய. ஐயோ என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. அம்மா இங்கதான் இருக்கிற பவித்ரா. ஜெகன், இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஐயோ என் பொண்ணு. ஏங்க, நீங்க இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. ஐயோ சரி, எப்படியாவது காப்பாத்துங்க சார். பவித்ரா, எங்க அழாதீங்க. ஐயோ ஐயோ அம்மா, எங்க கடவுளே, அழாதீங்க. உனக்கு கண் இல்லையா? இங்க பாருங்க, குழந்தை வந்து நீங்க கொஞ்சம் அழாதீங்களே. காப்பாத்துங்க என் குழந்தைய. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ என் குழந்தை கத்துது. ஜெகன், சீக்கிரமா பவித்ரா, தரங்க. இங்கதான் இருக்கா, நீ அழாதம்மா. ஐயோ, என் குழந்தை. ஐயோ ஜெகன், கொஞ்சம் ஃபாஸ்டா. அம்மா என் குழந்தைம்மா. சீக்கிரமா பண்ணுங்க ஜெகன். இருங்க, ஐயோ, அம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா என்னால முடியலையே. ஐயோ என் குழந்தைய பார்க்கணும். ஐயோ கடவுளே. திறந்துருச்சுமா, இருமா. ஏங்க, இன்னொரு பூட்டு இருக்கு, அதையும் திறங்க. பவித்ரா, நீ அழாத. பவித்ரா திறந்துருவாங்க கதவை, நீ அழாதம்மா. பவித்ரா, நான் இங்கதான் இருக்கேன். பவித்ரா, பவித்ரா, நீ அழாத. இருங்க, திறந்துருவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பவித்ரா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குமா. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. நீங்க அழாதீங்க. இங்க பாருங்க, திறந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ, என் குழந்தை. ஐயோ எப்படி இருக்காளோ தெரியலையே. பவித்ரா, 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 பவித்ரா. ஐயோ என் குழந்தை, கடவுளே. ஐயோ ரொம்ப நன்றி, என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, குழந்தை நல்லா பாத்துக்கங்க. ரொம்ப நன்றி. உமா, அதை கொடு. ஐயா தம்பி, இந்தாங்க, கோயில் நிர்வாகி வந்ததும் இதை கொடுத்துருங்க. அது வரைக்கும் கோயிலை பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா சரிங்க தம்பி. சரி, கொடுத்துட்டு போலாம். போயிட்டு வாங்க தம்பி. ஆ. என்ன முத்தையா அது? ஏன் அவ இப்படி இருக்கா? நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா? சும்மாவே ஓவரா ஆட்டம் போடுவா. இப்போ கையில காசு பணம் வேற அதிகமா வந்து சேர்ந்துடுச்சு. அவ ஆட்டத்துக்கு சொல்லவா வேணும்? ஏன் முத்தையா, இந்த 6 வருஷத்துல அவளுக்கு எப்படி இவ்வளவு வசதி வந்தது? யாருக்கோ பினாமியா இருக்காளா? அவன் பணத்தையும் சொத்து பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் எங்கேயாச்சும் மாட்டுவா, அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரி. அவகிட்ட காசு பணம் இருந்தா அது அவளோட. அந்த திமிர நம்ம கிட்ட எதுக்கு காட்டணும்? முன்னாடியாவது என்னதான் இருந்தாலும் நம்ம மருமகளாச்சேன்னு விட்டு கொடுத்துட்டு இருந்த. இப்ப அந்த உறவும் அருந்து போச்சு. இனிமே நம்ம கிட்ட சவால் விடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அவ யாரு? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அவளுக்கு ஏன் வலிக்குதான்? அதானே, அதைத்தான் நானும் கேக்குறேன். இந்த பாருங்க தம்பி, இதுக்கப்புறமும் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கிறது நல்லது இல்ல தம்பி. நீங்க என்னமோ அவளுக்கு பயந்துதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கீங்கன்னு அந்த துர்கா நினைச்சிட்டு இருக்கா. ஆமா முத்தையா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ யோசிக்கிறதுலயோ தயங்குறதுலயோ எந்த அர்த்தமும் இல்ல. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா.
சமாதானம் சொல்லுப்பா. சரிங்கம்மா, நீங்க பொண்ணை பாருங்க. உமா, ஒரு வழியா உங்க மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? நிஜமாவா மாமா? ஆமாம்மா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அண்ணா சூப்பர்ண்ணே. ஆமா, கடைக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? என்ன உமா, மாப்பிள்ளை என்ன கடை கடையா நிக்க சொன்னீங்க? இல்லம்மா, கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துட்டோம். வர வழியில தான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. வர வழியில ஒரு கோவில்ல மாப்பிள்ளை ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்ன நல்ல காரியம்? தேவையில்லாத பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கான். இதுல பாராட்டு வேற. என்ன ஜெகன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற நீ? அண்ணா நான் என்ன தப்பு பண்ணேன்? இது தப்பு இல்லையா? கோயில் பூட்டை உன்னை யார் திறக்க சொன்னது? நீ எதுக்கு அந்த பூட்டை உடைச்ச? உமா தான் ஏதாவது பண்ணுன்னு சொன்னா. அவன் சொன்னா நீ உடனே உன் வீரதீர பராக்கிரமத்தெல்லாம் காட்டுவியா? யோசிக்க மாட்டியா? எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மாமா, கோயிலுக்குள்ள குழந்தை பயங்கரமா அழுதுட்டே இருந்துச்சு. வெளியில அந்த குழந்தையோட அம்மா கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே மனசு பொறுக்கல மாமா. அந்த சூழ்நிலையில வேற என்ன பண்றதுனே புரியல எங்களுக்கு. உமா சொன்னதும் டக்குன்னு யோசிக்க நேரம் இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு பூட்டை திறந்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவுமே தப்பா தான் இருக்கும். அந்த இடத்துல நிதானமா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நீ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்க வந்து லீகலா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன வேலை பண்ணியிருக்க? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்க. இந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. இப்போ இந்த ஊர் முழுக்க தெரிய போகுது. எனக்கு என்னமோ அந்த பிரச்சனை சாதாரணமா முடியறதா தெரியல. கண்டிப்பா பெரிய பிரச்சனை போய் தான் முடிய போகுது பாரு. சூர்யா, சூர்யா, எந்திரிங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க. காயத்ரி, இங்க பாருங்க. காயத்ரி பாருங்க. நான் உங்களை காயத்ரி கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன கூட்டிட்டு போறியா? எல்லாரும் தூங்குறாங்க. என் கூட அமைதியா வெளியே வாங்க. அப்பதான் காயத்ரி கிட்ட கூட்டிட்டு போவேன். வாங்க, சத்தம் போடாம வரணும். வாங்க. காயத்ரி எங்க? சத்தம் போடாதீங்க. வாங்க, அமைதியா வாங்க. நீ போய் சொல்லல. இங்க பாருங்க, அங்க வெளிய காயத்ரி கிட்ட நான் கூட்டு போறேன். வாங்க 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 வாங்க, நம்ம போலாம். இல்ல, நீ என்ன ஏமாத்துற. இங்க பாருங்க, காயத்ரி இருக்கா? ஆனா வர சொல்லு. கூட்டு போற வெளியே இருக்கா? வாங்க வாங்க. நிஜமாவா? ஆமா நிஜமாதான். வாங்க. ஆமா இருக்கா? வாங்க. காயத்ரி இருக்கா? முடி வெட்டினாதான் ஃபோர்ஹெட் கொஞ்சமாவது கவர் ஆகும். ஓகே, வெட்டிக்கோ. இங்க பாருங்க, முடி வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா இல்லனா நானா வெட்ட போறேன்? நீங்க தான் பொறுப்பு. சரி, வெட்டிக்காத. முடி கம்மியா இருந்தா தாங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
அதே மாதிரி கம்மியா ட்ரெஸ் வாங்கினா கூட மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? வெட்டிக்கோன்னு. நானே என்னை எப்போ லே ஆஃப்ல வெட்டி விட்டுருவாங்களோங்கிற பயத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து வெட்டிக்கட்டுமா வேணாமாவா? கான்சன்ட்ரேட் ஆன் த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்.